ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 கப் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அந்த A4 ஷீட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இங்கனக்குள்ளே நீங்கள் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்படி விரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சென்டர் ஒரு லைன் கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் ஷேப்காக ஒரு ஃபோல்டு பண்ண தெரியுமா, அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம இப்படி இந்த மாதிரி இதை ஃபோல்டு பண்ணணும். இந்த ஒரு சைட் 4 சைடுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இப்போ நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதே இதை கரெக்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு 4 கார்னர்லேயும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த விரிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இதை விரிச்சிட்டு திருப்பி இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம இது பண்ணணும். ஃபோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். பார்த்திங்களா, நம்மளுக்கு 4 கப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ நான் கலர்ஸ் தான் இங்கே எழுத போகிறேன். இப்போ அதுக்கு நான் 4 கலர் எடுத்திருக்கேன். 4 ஸ்கொயர்லேயும் நம்ம 4 கலர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ எழுதுறேன். இது மாதிரி 4 ஸ்கொயர்லேயும் எழுதணும். நம்ம இப்போ 4 கலர் எழுதியாச்சு. இப்போ இப்படி திருப்பினோம்னா நம்ம ஃபுல்லாக இங்கே 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி எழுத போகிறோம். அதுக்காக நான் பிளாக் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ இந்த 4லுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு எய்ம் எழுத போகிறோம். இந்த 4 ட்ரையாங்கிளையும் எழுத இந்த மாதிரி 4 ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இந்த நம்பர் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் தான் வருது, IAS. ஃபஸ்ட்டு நான் IAS எழுதியிருக்கேன். செகண்ட் IPS எழுதுகிறேன். உங்களுக்கு என்ன எய்ம் வேணுமோ அதை எழுதிக்கலாம். தேர்டு IT அப்படின்னு எழுதுகிறேன். ஃபோர்த்து IITன்னு எழுதுகிறேன். ஃபிஃப்த்து போலீஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி இது ஒவ்வொன்றா நான் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் எழுதிட்டேன். இப்போ ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் வந்து ரெட் சூஸ் பண்ணுறேன். RED. இப்போ வந்து நம்பர் வந்து நான் வந்து 5 சூஸ் பண்ணுறேன். FIVE. திருப்பி எனக்கு அதே தான் வந்திருக்கு. அப்போ 2 நான் சூஸ் பண்ணுறேன். TWO. இப்போ வந்து நான் நம்பர் 7 சூஸ் பண்ணுறேன். 7ல் எனக்கு ஹோட்டல் மேனேஜர் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.